வல்லமையாக வானவர் தூதகணங்களுடனே வந்திடுவீரே. வல்லமையாக வானவர் தூதகணங்களுடனே பெந்தெகோஸ்தின் பெரும் பேரான மாரியை பொழிந்திடுவீரே. இக்கூட்டமிதிலே பொழிந்திடுவீரே. இக்கூட்டமிதிலே மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திரு சபையோர் எல்லாரும் மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திரு சபையோர் எல்லாரும் ஆனந்தித்திடுவோம். ஆர்ப்பரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். ஊற்றுமருள் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில். மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாழும் ஆசீர்வதிக்க. அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வாழும் ஆசீர்வதிக்க. இன்னுற்ற நாமம் ராஜனுடனே ராப்பகல் ஓய்வின்றி பாடி துதிப்போம். ராப்பகல் ஓய்வின்றி பாடி துதிப்போம். மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திரு சபையோர் எல்லாரும் மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியாம் திரு சபையோர் எல்லாரும் ஆனந்தித்திடுவோம். ஆர்ப்பரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். ஊற்றுமருள் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில். மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரும் ஆசீர்வதிக்க. அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரும் ஆசீர்வதிக்க. இன்னுற்ற நாமம் ராஜனுடனே ராப்பகல் ஓய்வின்றி பாடி துதிப்போம். ராப்பகல் ஓய்வின்றி பாடி துதிப்போம். அன்பின் சொரூபியே அருள்நிலை வல்லரை இன்பமாய் போற்றுவோம் நிறமிதிலே. அன்பின் சொரூபியே அருள்நிலை வல்லரை இன்பமாய் போற்றுவோம் நிறமிதிலே. உன்னத அன்பே உனிதரும் என்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். வந்திடுவீரே வல்லமையாக வானவர் தூதகணங்களுடனே வந்திடுவீரே வல்லமையாக வானவர் தூதகணங்களுடனே
வந்திடுவீரே இக்கூட்டமிதிலே மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியா திரு சபையோரெல்லாரும் மகிழ்ந்திடுவோமே. மணவாளனோடு மணவாட்டியா திரு சபையோரெல்லாரும் ஆனந்தித்திடுவோம் ஆர்ப்பரிப்போடு அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். அகமகிழ்வோடு ஆராதித்திடுவோம். கட்டி கருந்தே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். கட்டி கருந்தே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். ஊற்றுமலர் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரம் ஆசீர்வதிக்க. அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரம் ஆசீர்வதிக்க. இன்புற்று நாமம் ராஜனுடனே ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம். ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம். கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். கட்டி கரும்பே கருணை கடலே காருண்ய தேவனை காத்திருக்கிறோம். ஊற்றுமலர் மாறி திருநாமம் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் மகிமையாய் பிரகாசிக்க மானிடர் மத்தியில் அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரம் ஆசீர்வதிக்க. அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரம் ஆசீர்வதிக்க. இன்புற்று நாமம் ராஜனுடனே ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம். ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம். வந்திடுவீரே வல்லமையாக வானவர் தூதகணங்களுடனே. வந்திடுவீரே வல்லமையாக வானவர் தூதகணங்களுடனே. பெரும் பேரான மாரியை பொழிந்திடுவீரே இக்கூட்டமிதிலே பொழிந்திடுவீரே இக்கூட்டமிதிலே. அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லதை இன்பமாய் போற்றுவோம் இந்நிறமிதிலே. அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லதை இன்பமாய் போற்றுவோம் இந்நிறமிதிலே. உன்னத அன்பே உடைத்தருவென்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரம் ஆசீர்வதிக்க. அழைக்கிறோமே நாம் அகமகிழ்வுடனே அன்புடனே வரம் ஆசீர்வதிக்க. இன்புற்று நாமம் ராஜனுடனே ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம். ராப்பகலோய் வென்றி பாடி துதிப்போம். அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நிறமிதிலே. அன்பின் சொரூபியே அருள் நிறை வல்லலே இன்பமாய் போற்றுவோம் இந்நிறமிதிலே. உன்னத அன்பே ஒளித்தருவென்பே உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம். உமதடி பணிந்து போற்றுவோம் போற்றுவோம்.
ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லமுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். The Almighty God is in our midst. அவருடைய வல்லமையை பற்றி அவருடைய ஞானத்தை பற்றி ஒரு அறிவு நமக்கு இருக்கும் என்றால், if at all we have a knowledge about His power and His wisdom, நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய ஆராதனை சாதாரணமானதா இருக்காது. our praises and our worship will not be something ordinary. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Is there anything that is too wonderful for me? அவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவுகிறதான கண்கள். His eyes are eyes which runs to and fro towards the whole earth. யார் எப்படியோ நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். Whoever me and whatever others may be, our God is such a God. ஆகையால் யார் எப்படி ஆராதிக்கிறார்களோ நம்முடைய ஆராதனை மிக சிறந்ததா இருக்க வேண்டும். It doesn't matter how others worship, but our worship should be excellent. நம்மை நேசித்து சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிறார். Loving us, the Almighty God, He has come in our midst. அவருடைய சமூகத்தை உணர்ந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Let us realize His presence and let us offer praises unto Him. ஸ்தோத்திரம் 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 நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். It is not we that we sought Him, but He came in search of us. எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ரட்சிப்பை இலவசமாக நம்மை தேடி அவர் நமக்கு கொடுத்தார். No matter how much money we give to get this salvation, but He came in search of us and He gave us unto this salvation freely unto us. உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரம் 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 என்று சொன்னாலும் போதாது. It is not enough throughout the whole life. It is not enough that we offer praises unto Him. அவ்வளவாய் அவர் நமக்காக செய்திருக்கிறார். Because He has done so much for us. ஆகையால் இந்த ஒரு நிமிடம் உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரங்களை அடக்கினால் எவ்வளவு எப்படி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமோ அப்படி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். So let us praise us in such a way that throughout all our life, if we could control all our praises and praise, in such a way we should praise the Lord. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் இன்னும் எத்தனை ஆராதனைகள் இருக்க போகிறது என்று தெரியாது. ஆனால் இது கடைசி ஆராதனைகளில் ஒன்று. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு வர தடைகளை நீர் மாற்றினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் நிறைய நாட்கள் ஒன்று என்று நினைத்து வஞ்சிக்கப்பட்டு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாங்களோ காலத்தை பிரயோஜனப்படுத்த ஞானம் உள்ளவர்களாக இந்த கடைசி நாட்கள் நன்றாய் ஆராதிக்க, நன்றாய் அபிஷேகத்தில் நிரம்ப, நன்றாய் உம்மை துதிக்க, நன்றாய் உமக்காக ஊழியம் செய்ய, நன்றாய் தாழ்த்த பலப்படுத்தும் இந்த முழு ஆராதனை ஆசீர்வதியும். உலகமெங்கும் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வரும், ஆராதிக்க கிருபை தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாட்டுத்தாளில் முதலாவது தெலுங்கு பாட்டு. కృపమయురేసు
నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, ప్రభు నాపై చూపిన కృపాధికమే పాతాళ కాగనంది నన్ను తప్పించెను. ప్రభు నాపై చూపిన కృపాధికమే పాతాళ కాగనంది నన్ను తప్పించెను. కృపకున్నారిచితివి దిననిపై కరుణాకటాక్షములు చూపితివి, నా ఆత్మకు శాంతినిచ్చితివి. ప్రభుకున్నారిచితివి దిననిపై కరుణాకటాక్షములు చూపితివి, నా ఆత్మకు శాంతినిచ్చితివి. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, దుఃఖ సాగరములోనే పయనించిన దేవాని మహాకృప నన్ను ఆదరించెను. దుఃఖ సాగరములోనే పయనించిన దేవాని మహాకృప నన్ను ఆదరించెను. నిందావమాననాడనమనినం నీ నిత్య కృపాంతరికి చెట్టును, ఈ నిరీక్షణ ఆత్మకులందరూ. నిందావమాననాడనమనినం నీ నిత్య కృపాంతరికి చెట్టును, ఈ నిరీక్షణ ఆత్మకులందరూ. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, నా శత్రువులు చుట్టుముట్టి వేధించిన నీ కృపారెక్కలతో నన్ను కప్పితివి. నా శత్రువులు చుట్టుముట్టి వేధించిన నీ కృపారెక్కలతో నన్ను కప్పితివి. నిన్ను విడువను ఎడబాయనంటివి, యేసు నీవే నాకై యుద్ధం చేసితివి. నా ఆత్మకు అభయమిచ్చితివి. నిన్ను విడువను ఎడబాయనంటివి, యేసు నీవే నాకై యుద్ధం చేసితివి. నా ఆత్మకు అభయమిచ్చితివి. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా, నిరుపేదకు దాగు చోటు నీవేనయ్యా. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. దుఃఖంలో నీ కృపయే బలపరచును, దైవ కృపలోనే అనుదినము ఆనందింతుం. నిత్య ఆనందనిచ్చే కృపామయుడేసు, భూమిలో అందరూ నా చేయి విడిచిన భయపడను నీ కృప ఆవరించెను. భూమిలో అందరూ నా చేయి విడిచిన భయపడను నీ కృప ఆవరించెను. వ్యాధితోనే బలహీనమైనను వాక్కు పంపి బలపరచెను.
నమ్మకుని వచ్చి యేసయ్యా కృపతో బలపరచు నన్ని క్షణమే కృపాసనముకుని వచ్చి యేసయ్యా కృపతో బలపరచు నన్ని క్షణమే పవిత్రునిగా నీ ముఖము దర్శింపను పరిపూర్ణమైన కృపతో నింపుము నీ రాకడల కృపతో నన్ను చేర్చుము పవిత్రునిగా నీ ముఖము దర్శింపను పరిపూర్ణమైన కృపతో నింపుము నీ రాకడల కృపతో నన్ను చేర్చుము నిత్యాదరణ నిత్య కృపామయుడేషు నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును నిత్యాదరణ నిత్య కృపామయుడేషు దుఃఖ సాగరములనే పయనించిన దేవాని మహాకృపనన్నాదరించిన దుఃఖ సాగరములనే పయనించిన దేవాని మహాకృపనన్నాదరించిన చింతావమానందారనమరిదం ఈ నిత్య కృపాదరికి తెచ్చును ఈ నిరీక్షణ సకులందరూ నిత్యకృపాదరికి చెట్టును ఈ నిరీక్షణాత్మకులందరూ నిత్య ఆదరణ నిత్య కృపామయుడేషు నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును నిత్య ఆదరణ నిత్య కృపామయుడేషు కృపాసనముకుని వచ్చి యేసయ్యా కృపతో బలపరచు నన్ని క్షణమే కృపాసనముకుని వచ్చి యేసయ్యా కృపతో బలపరచు నన్ని క్షణమే పవిత్రునిగా నీ ముఖము దర్శింపను పరిపూర్ణమైన కృపతో నింపుము నీ రాకడల కృపతో నన్ను చేర్చుము పవిత్రునిగా నీ ముఖము దర్శింపను పరిపూర్ణమైన కృపతో నింపుము నీ రాకడల కృపతో నన్ను చేర్చుము నిత్య ఆదరణ నిత్య కృపామయుడేషు నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును నిత్య ఆదరణ నిత్య కృపామయుడేషు నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును నిత్య ఆదరణ నిత్య కృపామయుడేషు నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా నిరుపేదకు దాగు చోటు నీవెనయ్యా దుఃఖంలో నీ కృపయే బలపరచెను దైవ కృపలోనే అనుదినము ఆనందించును 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 నిత్య ఆదరణ నిత్య కృపామయుడేషు శరమాని అంతుడా స్తోత్రం ఆండవరే స్తోత్రం అప్పా స్తోత్రం స్తోత్రం
இரண்டாம் சரணத்தில் இப்படி வாசிக்கிறோம். We read so in the second stanza. துக்கத்தின் கடலில் நான் பயணம் செய்தேன். I was traveling in a way of sorrow. கடல். In the sea of sorrow. அப்பொழுது ஆண்டவரே நீர்தான் என்னை ஆதரித்தீர். In that time, O Lord, you are who took me up or bare me up. நிந்தை அவமானம் என்னுடைய படகோடு மோதினது. When reproach and shame, when it dashed against my ship. அப்படி இருந்தாலும் உம்முடைய கிருபை தான் என்னை அக்கறைக்கு போகும்படியா உதவி செய்தது. Even that is so, it is only your grace which enabled me to reach the shore. இந்த நம்பிக்கை தான் என்னுடைய ஆத்மாவின் நங்கூரமா இருக்கிறது. This hope is the anchor of our soul. அப்போ நாம் நம்முடைய துக்கத்தில் மூழ்கி கொண்டு இப்பொழுது வந்திருக்கலாம். So perhaps we might be engulfed or drowned in sorrow and we have come here. ஆனால் இயேசுவை பற்றி நாம் அறிந்தால், but when we have known about Jesus, இந்த பூமியில் அவர் இருக்கும் பொழுது அவர் துக்கத்தில் பழகினவர், துக்கமுள்ள மனுஷன் என்று அழைக்கப்படுகிறார். while he was in the earth, he was experiencing sorrow, or he was called a man of sorrows. பிறப்பிலிருந்து சாகும் வரைக்கும் அவர் துக்கப்பட்டவர். right from his birth till his death, he was full of sorrows. இன்றைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. even now he is in heaven. even today he did not have any joy in him. ஏன் தெரியுமா? do you know why? நம் நிமித்தம் அவர் துக்கப்படுகிறார். because of us he was sorrowful. அவர் சொன்னால் நாம் கேட்க மாட்டோம். if at all he speaks to us, we won't obey. எத்தனையோ முறை சொன்னாலும் கேட்க மாட்டோம். how many times he speaks to us, but we are not obeying. அவரை மதிக்கிறதில்லை, கனப்படுத்துகிறதில்லை, பயப்படுகிறதில்லை. we do not respect him, we do not honor him, and we do not fear him. ஆகையால் இந்த துக்கத்தின் கடலில் உம்முடைய கிருபை என்னை அக்கறை சேர்க்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்கு முன்பாக முதலாவது அவருடைய துக்கத்தை மாற்ற நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். so before we cross the sea of sorrow and reach the other shore, but first we should pray that we might change his sorrow. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு. there is a song in English. ஆண்டவரே உம்முடைய கண்ணீரை துடைக்க, உம்மை சந்தோஷப்படுத்த இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். oh Lord, I make a decision so that I might wipe away your tears, so that I might make you happy. I make a decision even today. நம்மை நேசிக்கிறவர் நம் நிமித்தம் அழும்போது அதை முதலாவது சரிபடுத்த வேண்டும். if at all God who loves us, when he cries, first we should set right ourselves so that we might wipe his tears. அப்பொழுது நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். then he will wipe our tears. ஆக நமக்குள் இருக்கிற அந்த பிடிவாதம், அந்த கீழ்ப்படியாமை, அந்த இச்சை, அந்த சுயம் இதெல்லாம் மாற்றப்பட்டால் தான் அவர் சந்தோஷப்படுவார். so only for all our rebellion or disobedience, all our lust and all evil characters will all change, then he will be happy. ஆகையால் அவருடைய கண்ணீரை நான் துடைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் முன் வருகிறோம்? so how many of us come forward so that we might wipe his tears? என் நிமித்தம் அவர் துக்கப்படுவார் என்றால் அந்த துக்கத்தை மாற்ற, அதை மாற்றுவதற்காக என்னை மாற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன். if at all he is grieved because of my sins and all other things, let me come forward so that I might wipe his tears. அப்படிப்பட்டவர் ஆண்டவரே நீர் என் நிமித்தம் துக்கப்படக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும், அதற்காக நான் மாற வேண்டும், இதற்காக நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். all those who say that, oh Lord, if at all you have been grieved because of me, first I should change and I submit yourself so that you might change me, all those who say like this, lift up your hands. கரங்களை உயர்த்தினவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், all those who have lifted up your hands, I like to say a thing. நாம் எவ்வளவு கெட்டவர்கள், மோசமானவர்களாய் இருந்தாலும், how much so we are so evil and so bad, நம்மை மறுரூபப்படுத்துகிற சக்தி அவரிடத்தில் உண்டு. he has the power to transform us. என் கிருபை எனக்கு போதும் என்று சொன்னாரே, he says my grace is sufficient for you. அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் தானே. is it not he is the God of all flesh? மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவார் என்று சொன்னார் தானே. it is he who said, I will pour out my spirit upon all flesh. ஆகவே ஒரு நிமிடம் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை மாற்றும் என்று ஜெபிப்போம். so keeping our hands lifted, let us pray, oh Lord, change me. என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் மாறட்டும். let my life be pleasing unto you. தானியேல் உமக்கு பிரியமானவனாய் இருந்தது போல நானும் பிரியமானவளாய் மாறட்டும். as Daniel was beloved unto you, let me be changed as beloved unto you. எல்லாரும் உம்மை துக்கப்படுத்துகிறது போல வாழ்ந்தாலும் நீர் என்னை பார்க்கும்போது உமக்கு சந்தோஷம் வர வேண்டும். though others might live a life that is sorrowful to you, when you look at me, let it be a joy to you. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. so give me such a change, oh Lord. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. give me such a holiness to me. அப்படிப்பட்ட சாந்த குணத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. give me
such a meekness to you, to me, O Lord. ஜெபிப்போமாக. Let us pray for 1 minute. ஆண்டவரே எங்களை மாற்றும். எங்களுக்குள் எத்தனையோ பலவீனங்கள், பாவங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற சுபாவங்கள் உண்டு. அவைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது நாங்கள் உம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்துகிறதா அந்த மாயமாலத்தை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, நேர்மையான வாழ்க்கை கிருபை நீர் தர வேண்டும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் இப்படி ஒரு தீர்மானத்தை செய்யும்போது, when we make such a decision, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பார். the Lord will wipe our tears. நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். He will change our sorrow into joy. இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத சமாதானத்தினால் தேவன் நம்மை நிரப்புவார். He will fill us with a peace that we cannot find anywhere in this world. யாராவது இங்கே துக்கத்தில் இருக்கிறீர்களா? Is anyone a sorrow among here? இப்பொழுது நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபித்தது உண்மையா இருக்கும் என்றால், if at all it is a true thing that you have lifted up your hands and prayed, இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். before the end of this meeting the Lord shall speak unto you. உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை மூலமாக கர்த்தர் பேச போகிறார். The Lord is going to speak to you with this word so that it might change your tears. ஏனென்றால் அவர் நித்திய ஆறுதலை தருகிறதான தேவன் என்று பல்லவியில் வாசிக்கிறோம். Because we sang about him as a eternal God of comfort. ஆகையால் நம்முடைய துக்கத்தை மாற்றக்கூடிய ஆறுதல் அவர் ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. He only has the comfort that he can change our sorrows. யாராவது புதிதாக இங்கே வந்திருப்பீர்கள் என்றால், if at all anyone has come new, எங்களுடைய இயேசு உங்களுடைய துக்கத்தை மாற்ற போகிறார். my Jesus, our Jesus will change your sorrows. இதுவரைக்கும் நீங்கள் எங்கே போய் அந்த துக்கம் மாறவில்லை, இன்றைக்கு அது மாற போகிறது. Hitherto you have went so many places, your sorrows not changed, but today your sorrow is going to change. ஆகையால் அப்படிப்பட்டதான ஆண்டவர் இப்போது கைகளை தட்டி உயர்த்தி பாட போகிறார். So let us clap our hands and let us lift up such a God. இரண்டாம் சரணத்தையும் பல்லவியும் பாடின பிறகு, after we sing a second stanza and the chorus, ஐந்தாம் சரணத்தையும் பல்லவியும் பாட போகிறோம். we are going to sing the fifth stanza and the chorus. எத்தனையோ சோதனைகள் வந்தது, அக்கறை அடையும்படியாக உதவி செய்தார். So many trials came unto me, but he enabled me to reach the other shore. ஆனால் அவருடைய வருகை என்கிற ஒரு கடைசி கரை உண்டு, அங்கேயும் நான் பத்திரமாய் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. But there is a last shore where which is called his coming. I also need to cross that shore, oh my Lord. அதுவரைக்கும் நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. Till then, oh Lord, lead me. இரண்டாம் ஐந்தாம் சரணங்களை பாடுவோமாக. Let us sing the second and the fifth stanza. దుఃఖ సాగరములనే పయనించినం దేవాని మహాకృపనన్నాదరించెను. దుఃఖ సాగరములనే పయనించినం దేవాని మహాకృపనన్నాదరించెను. నిన్నామమానన్నాడనుమగినన్ నీ నిత్య కృపాతరికి చేచును. నీ నిరీక్షణాత్మకులంగుడు నిన్నామమానన్నాడనుమగినన్ నీ నిత్య కృపాతరికి చేచును. నీ నిరీక్షణాత్మకులంగుడు నిత్య ఆదరణిచ్చే కృపామయుడేసు. నిన్ను పేదకుడాగు చోటు విననయ్యా, నిన్ను పేదకుడాగు చోటు విననయ్యా. దుఃఖంలో నీకు బలపరచును, నీవు దినము ఆనందించు. దుఃఖంలో నీకు బలపరచును, దైవ కృపలో దినము ఆనందించు. నిత్య ఆనందమిచ్చే కృపామయుడేసు. కృపాశనము కొనవచ్చి ప్రియసయ్యా, కృపతో బలపరచు నన్ను క్షణమే. కృపాశనము కొనవచ్చి ప్రియసయ్యా, కృపతో బలపరచు నన్ను క్షణమే. పవిత్రుని రావిను కనదర్శింపను, పరిపూర్ణమైన కృపతో నింపుము. నీ రాకడల కృపతో నన్ను చేర్చుము. పవిత్రుని రావిను కనదర్శింపను, పరిపూర్ణమైన కృపతో నింపుము. నీ రాకడల కృపతో నన్ను చేర్చుము. నిత్య ఆనందమిచ్చే కృపామయ
ദൈവകൃപയാലെ അനുദിനം Thank you, Lord. Stotram Yeshuve, stotram. Thank you, Jesus. Oh, Rabab Shabakaturam Karamani Antuda. சில வருடங்களுக்கு முன்பாக நான் தாம்பரத்தில் இருக்கும்போது ஒரு வாலிப பிள்ளை வந்தாள். Few years ago when I was in Tamram, a young girl came to me. அவளுடைய ஜீவியத்தில் ஒரு பின்மாற்றம் நடந்திருந்தது. Her life was in a backslidden state. ஆனால் அந்த அவள் வந்து 5 நாட்கள் அங்க தங்கினார்கள். And she came to the faith home and she stayed back for 5 days. அவள் சொன்ன காரியம், brother, there is something in this place. ஏதோ இங்க இருக்கிறது. She said unto me, brother, there is something in this place. ஏனென்றால் அவருடைய பின்மாற்றமா இருக்க முடியவில்லை. கர்த்தர் அப்படி தொடர்பு கொண்டிருந்தார். Because her backsliding state was not able to remain in such a state, and somehow God is speaking unto her. இன்றைக்கு அந்த பிள்ளை ஊழியத்தில் இருக்கிறார். Today she is in the ministry now. அதே தேவன் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். That same God, he is also very well in our midst. அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடி அந்த கட்டுகளா இருக்க முடியாது. Because he is in our midst, that same binding cannot remain as a binding. அந்த துக்கமா இருக்க முடியாது. That sorrow cannot remain as a sorrow. அந்த கட்டா இருக்க முடியாது. That bondage cannot remain as a bondage. நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன். Our God is a God of deliverance. பரிசுத்த ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்க விடுதலை உண்டு. Where the Spirit of God is moving, there is liberty. அந்த வியாதி அங்க இருக்க முடியாது, அது பலவீனப்பட்டு போகும். That sickness cannot remain there, it shall be weak. அந்த பாவம் அங்க போராட முடியாது, இரட்சகர் நம்ம மத்தியில் இருக்கிறார். That sin cannot strive anymore because our Savior is there. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள இயேசு நம்ம மத்தியில் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? When such a almighty Jesus is in our midst, why should we ever fear? ஆகையால் அந்த இயேசு உயர்த்தி அடுத்த மலையாள பாட்டு நாம் பாடுவோமா? So let us exalt our Jesus and let us sing the next Malayalam song. நான் அல்ல, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். It is no more I but Jesus liveth in me. அந்த சர்வ வல்லமுள்ள இயேசு எனக்குள் ஜீவிக்கும்போது எனக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை? When such an almighty Jesus is living in me, what care and what worry that do I have here? യേശുവേ എന്റെ ജീവിതനാളെല്ലാം നീ എനിക്ക് ആശ്രയമേ. യേശുവേ എന്റെ ജീവിതനാളെല്ലാം നീ എനിക്ക് ആശ്രയമേ. നിന്നിടം ഞാനെന്നും ചെയ്തിടുവാനായി എന്നിടമൊട്ടുമായി സമർപ്പിക്കുന്നേ. നിന്നിടം ഞാനെന്നും ചെയ്തിടുവാനായി എന്നിടമൊട്ടുമായി സമർപ്പിക്കുന്നേ. ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവിൽ ജീവിക്കുന്നു. ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവിൽ ജീവിക്കുന്നു. നിന്നോട് ക്രൂശിക്കപ്പെട്ടവനായി ഞാൻ നിനക്കായി ജീവിക്കുന്നു. നിന്നോട് ക്രൂശിക്കപ്പെട്ടവനായി ഞാൻ നിനക്കായി ജീവിക്കുന്നു. എന്നിഷ്ടം ചെയ്യുവാനാവില്ലെനിക്ക് വല്ലവരെന്നും ജീവിപ്പതായി. എന്നിഷ്ടം ചെയ്യുവാനാവില്ലെനിക്ക് വല്ലവരെന്നും ജീവിപ്പതായി. ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവിൽ ജീവിക്കുന്നു. ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവിൽ ജീവിക്കുന്നു. നിന്നവൾ ജീവിതം ചെയ്തിടുവാനായി
ജീവിതം ചെയ്തിടുവാനായി എകിടുന്ന അഭിഷേകത്തെ ദൈവപുത്രൻ വിശ്വാസത്താൽ ജയിക്കുന്ന ലോകത്തെ അനുദിനവും ദൈവപുത്രൻ വിശ്വാസത്താൽ ജയിക്കുന്ന ലോകത്തെ അനുദിനവും ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ലോകസൗഭാഗ്യങ്ങൾ ചേർന്ന് നീ എന്റെ അവകാശമേ ലോകസൗഭാഗ്യങ്ങൾ ചേർന്ന് നിന്റെ അവകാശമേ നിമിത്തം സഹിക്കുന്ന പാടുകൾ സകലവും നന്മയ്ക്കായി മാറിയിടുന്നേ നിമിത്തം സഹിക്കുന്ന പാടുകൾ സകലവും നന്മയ്ക്കായി മാറിയിടുന്നേ ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു പ്രശംസിച്ച് പിൻഗണിച്ചിരുന്നേ നീ എന്റെ വിശ്രമമേ പ്രശംസിച്ച് പിൻഗണിച്ചിരുന്നേ നീ എന്റെ വിശ്രമമേ ചാരിടുന്നേ നിന്റെ തിരുനാൾ ഞാൻ സിയോനിൽ ചേർന്നിടുന്നാൾ വരെയും ചാരിടുന്നേ നിന്റെ തിരുനാൾ ഞാൻ സിയോനിൽ ചേർന്നിടുന്നാൾ വരെയും ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ഈ മഹജീവിതം ചെയ്തിടുവാനായി അഭിഷേകമേ ഈ മഹജീവിതം ചെയ്തിടുവാനായി അഭിഷേകമേ വിശ്വാസത്താൽ ഞാൻ ചെയ്യുന്ന ലോകത്തെ അനുദിനം ഞാനല്ല ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ഞാനല്ല ഇനി 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 ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ ജീവിക്കുന്നു ഓ റമകാതിദാൻ കലബൗ ശബകാതിദാൻ കരബാലാതിദാൻ കരബാ തിരബൗ ശബ്ദദാൻ കലമൻ കതിദാ இன்னும் கொஞ்சம் நாட்களில் அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார்.
அவனுக்கு அவனுடைய பைபிள் கொடுக்கிற அவனுடைய பெயர் மிருகம், is beast. ஆனால் நான் தான் தேவன் என்று அவன் சொல்லி எல்லாரையும் ஏமாற்ற போகிறான். But he will deceive many people saying that he is God. அவனுடைய சொரூபத்தை ஆங்காங்கு வைத்து எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்ல போகிறான். And he is going to keep his image everywhere, and he will ask people to worship him. அவனுடைய பெயரை சொல்லி பாட்டுகளை பாடி அவனை ஆராதிக்க போகிறார்கள். They are going to pronounce his name, and they are going to sing unto him, and they are going to worship him. முழு பூமியும் அவரை ஆராதிக்க போகிறது. The whole earth is going to worship him. அப்படி ஒரு பொய், அப்படி ஒரு மிருகத்தை ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய சொரூபத்தையும் அவனையும் ஆராதிக்கும் போது, when people they worship a beast, his image, when people they worship such a thing, இன்றைக்கு உண்மையான தேவனை ஆராதிக்க நாம் எவ்வளவு பலன் அடைய வேண்டும். how much more we should be strengthened that we worship a living God. ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவை ஆராதிக்கிறதை விட பலத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவரை. More than the other people where they worship the Antichrist, we as the people of God, we should worship him more with more strength. இயேசு பல தேவர்களில் ஒருவர் அல்ல. Jesus is not one among other gods. அவர் ஒருவரே தேவனாய் He is இருக்கிறார். the only and one true God. அவர்தான் ஆண்டவராய் இருக்கிறார். He is the Lord of all. இது உண்மை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? All those who say this is true, lift up your hands. இதற்காக ஜீவனை கொடுக்க வேண்டி வந்தாலும் நாம் தயங்க கூடாது. Even if it is matter that we lay down our life, we should not hesitate. இந்த இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் தன்னை மறுதலிக்காமல் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் என் சீஷன் அல்ல. Jesus said, if any man do not deny him and he does not follow me taking his cross, he cannot be my disciple. இன்றைக்கு நான் அல்ல என்று நாம் பாடும்போது நம்மை வெறுக்கிறோம், மறுதலிக்கிறோம் என்று அர்த்தமாகும். When we say it is no more I, it means that we deny us and we hate ourselves. எல்லாமே இயேசுதான். It is all Jesus. அவர்தான் எனக்குள் ஜீவிக்கிறார், பிழைக்கிறார். It is he liveth in me and he is living in me. அவர் எனக்கு தந்த சுமக்கும்படியா தந்த அந்த சிலுவையில் மேன்மையை பாராட்டி ஓட்டத்தை ஓடுகிறேன். I run my race boasting about the cross that he has laid up for me to carry. ஆகையால் இந்த நேரத்தில் ஒருவேளை போன வாரம் நம்முடைய சிலுவைகளை கீழே போட்டு போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி இருக்கலாம். Perhaps in the last week we might put down all our crosses and say it is enough of this report, and we might have gone away. போதும் இந்த வாழ்க்கை என்று சொன்னது போதும். It is enough that we have said our life is enough. நாம் சிலுவையை மறுபடியும் எடுப்போமாக. Let us take the cross again unto us. இயேசுவின் நிமித்தம் எந்த கஷ்டமா இருந்தாலும் அது இந்த பாதையில் செல்ல நான் முன் வருகிறேன். I come forward, whatever be the painful path that I have to go for the name of Jesus, I come forward to go that. நான் அல்ல, அவர் எனக்குள் பிழைக்கட்டும். It is not I, let him live in me. இந்த சிலுவை நம்ம கையில் எடுக்கும் பொழுதே ஒரு பரலோகத்தின் மின்சாரம் நம்மை தொடும். The moment that we take this cross on us, there will be an electric current from heaven that will attack us. வசதியை தேடி வாழ பார்த்தால் அபிஷேகம் குறைந்துவிடும். If at all we try to seek comfort and if we try to live, this anointing will decrease. உங்களை பற்றி தேவனுக்கு ஒரு பிளான் உண்டு. There is a plan concerning each and every of you. பிளானுக்குள் சில கஷ்டங்கள் உண்டு. And there are so many parts, strong hateful parts in that plan. Difficult parts in that plan. அந்த பாதையில் சில ஆபத்துகள் உண்டு. அந்த பிளானில் ஆபத்துகள் உண்டு. There are so many dangers in that plan. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதில் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன். Whatever it may be, I am ready to go into that plan. நான் வைத்த சிலுவையை மறுபடியுமாய் சுமக்கிறேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமா? All those who say that I am going to take back the cross that I have laid down, lift up your hands. இனி நான் அல்ல, அவர் எனக்குள் பிழைக்கட்டும். It is no more I, let him live in me. நானே பிழைத்து வாழ்க்கை சஞ்சலமும் கண்ணீருமாய் தான் முடிகிறது. It is because our life is because all pain and sorrow, because I lived only for me. ஆனால் அவர் பிழைப்பார் என்றால் எனக்குள் வெற்றியின் மேல் வெற்றிதான். But if he liveth in me, there will be victory upon victory to me. ஆகையால் இந்த நேரத்தில் சிலுவை சுமக்க மனம் உள்ளவர்கள் இப்போது 5ஆம் சரணத்தையும் பல்லவியும் கைகளை தட்டி பாடுவோமாக. So all those who desires to lift up their cross and carry, let us sing the 5th stanza and the chorus. கர்த்தர் புதிய பலத்தை தரப்போகிறார். God is going to give us a new strength. ക്രൂശിൽ പ്രശംസിച്ചു പിൻഗമിച്ചിരുന്നേ നീ എന്റെ വിശ്രാമമേ.
ചേർന്നിടുമേ നിന്റെ തിരുമാർവതിൽ ഞാനല്ല. ധൈര്യമായി சொல்வோம். ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശു അത്രേ. ഹല്ലേലൂയ. ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശു അത്രേ ജീവിക്കുന്നു. ഞാനല്ല ഞാനല്ല ഇത് ജീവിക്കുന്നത് ഞാനല്ല. ഓ റബ ശബ കരമ കത്തിര കരമാനിയാതുര Kadila karamal shaba karamanatre Tida manka shaba karaman yatuda karaman yatre சிலுவையை கையில் எடுக்கும் பொழுது when we take the cross in our hands, நமக்கு சிலுவையில் தொங்கின இயேசு பக்கத்தில் வருவார். Jesus who hanged on the cross for us, he will come to next to us. அந்த சிலுவை நம்முடைய தோளில் இருக்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். As long as that cross is upon our shoulders, he will be with us. நம்மை அவருடைய தோளில் அவர் சுமப்பார். He will bear us upon his shoulders. அந்த சிலுவை நம்மை மாற்றிவிடும். That cross will change us. நம்முடைய பெருமை, நம்முடைய கோபம், நம்முடைய பிடிவாதம், நம்முடைய பொய், நம்முடைய அகங்காரம் எல்லாம் மாறி அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய், தாழ்மையுள்ளவர்களாய் மாறுவோம். All our pride, all our hatred, all our stubbornness, all our rebellion will be changed, and we will be changed as he is who is holy, meek and humble. அந்த கடைசி சரணம் சொல்லுகிறது போல, as the last stanza says, ஆண்டவரே என் சிலுவையில் நான் மேன்மை பாராட்டி உம்மை பின்பற்றுகிறேன். Oh Lord, I boast upon my cross and I lift you up. நீ என்ற விஸ்ராமம், நீர் என்னுடைய ஆறுதலாய் இளைப்பாறுதலாய் இருக்கிறீர். You are my comfort and you are my rest. அதனுடைய அர்த்தம் என்னுடைய இளைப்பாறுதல் சிலுவையை கீழே வைக்கிறதில் அல்ல, சிலுவையை சுமந்து உம்மில் சார்ந்திருப்பதில் தான் என்னுடைய இளைப்பாறுதல் இருக்கிறது. The meaning is my rest is not that I keep my cross down and go, but my rest is in you, so that I might carry the cross. சிலுவையை எடுத்து பக்கத்தில் இருக்கிற இயேசுவின் மேல் சார்ந்து இந்த சரணத்தை நாம் பாடுவோமா? Let us take our cross and let us lean upon the breast of Jesus and carry our cross and sing this song. ക്രൂശിൽ പ്രശംസിച്ചു പിൻഗണിച്ചിരുന്നേ നീ എന്റെ വിശ്രാമമേ. ക്രൂശിൽ പ്രശംസിച്ചു പിൻഗണിച്ചിരുന്നേ നീ എന്റെ വിശ്രാമമേ. ഞാനല്ല ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല ഇനി ഞാനല്ല യേശുവത്രേ. അമ്മേ സന്തോഷமாக ഞാനല്ല ഞാനല്ല
நான் அல்ல என்று சொன்னால், when we say it is no more I, அவர்தான் பிழைக்கிறார் என்று சொன்னால், when we say it is only he liveth in me, அந்த சோதனை சந்திக்க போகிறது நீ அல்ல. It is not you who are going to face the trial. அவர் பொறுப்பெடுத்து விட்டார். He has undertaken that. அந்த பயப்படுகிற அந்த எக்ஸாம் எழுத போகிறது நீ அல்ல, அவர் எழுதுவார். It is not you are going to write that exam, it is he is going to write the exam. ஆகையால் உன் ஞான குறைவை பற்றி கவலைப்பட வேண்டாம். So do not worry about your lack of wisdom. உன் பலவீனத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். Do not worry about your weakness. ஏனென்றால் நான் அல்ல, because it is no more you. என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் வெளிப்பட போகிறது. Because his strength is going to be made perfect in our weakness. அவர் எனக்குள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். Because he is living in me. அவருடைய வல்லமை பூர்ணமாய் வெளிப்படட்டும். Let his power be manifested perfectly in us. இன்றைக்கு பெறுகிற அபிஷேகம் நம்முடைய பரீட்சையில் ஞானமாய் வெளிப்பட போகிறது. The anointing that we are going to receive today, it is going to manifest as wisdom in our trials. இன்றைக்கு நாம் பெறப்போகிற அபிஷேகம் சத்துருக்கு விரோதமாக ஜெயமாய் வெளிப்பட போகிறது. The anointing that we are going to receive, it is going to manifest as a victory over our enemy. அவர் பிழைப்பாராக. Let him live. ஓ ரபா ஷபங்கலபானி அம்தடா கரா சம்தடங்கலபானி அம்தடா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நம்மை அவருக்கு ஒப்பாய் மாற்றும்படியாக, so that he might change as he is. அவர் சிலுவையில் தொங்கினார். He hanged on the cross. கெட்ட பெயர் வாங்கினார். He got a very bad name. முழு இரத்தத்தையும் சிந்தினார். He shed all his blood. ஒரே ஒரு காரணம், நம்மை மாற்றும்படியாக. For only one reason, so that he might change us. ஒரு பிசாசை மாற்ற முடியாது. We cannot change a devil. நம்மை மாற்றலாம், ஆனால் நம்மை மாற்ற வேண்டும் என்றால் கடவுள் இரத்தத்தை சிந்த வேண்டும். He can change us, but if at all he has to change us, God has to shed his own blood. மனுஷனை மாற்றலாம், ஆனால் மனுஷனை மாற்றுவது அவ்வளவு பெரிய காரியம். It is we can change man, but it is a very great thing to change him. ஆகையால் ஆனால் தேவன் அப்படி ஒரு கஷ்டமான காரியமா இருந்தாலும் அவர் வந்தார், அவர் இரத்தத்தை சிந்தினார். Though it is a so great difficult thing, he came into this world and he shed all his blood for us. அதை பற்றி தான் தமிழ் பாட்டில் நாம் பாட போகிறோம். And it is only that we are going to sing in the Tamil song. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரே. God has given so great a privilege to me. கொடும் பாவி என்னை ரட்சிக்க அவர் தலையில் முள்முடி சூடினாரே. So that he might save a treacherous, a wicked sinner as I am, there is a crown of thorns that was placed upon his head. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி சிலுவையை தியானிப்போமா? For 1 minute let us close our eyes and let us meditate upon the cross. நம்முடைய இருதய கடினம் ஏதோ ஒரு கதையை போல இந்த காரியத்தை அதை ஏற்றுக்கொண்டு மறந்து விடுகிறது. Our heart just it takes all these things as a story or a tale, and it easily forgets all these things. கண்களை மூடி சிலுவையை மௌனமாய் தியானிப்போமா? Let us close our eyes and let us meditate silently upon the cross. மூன்றாவது தமிழ் பாட்டை பாடுவோம். Let us sing the Tamil song. பாதகமே படிப்போம் பாவநாசகரிடமுண்டு. நான் செய்த பாதகமே படிப்போம் பாவநாசகரிடமுண்டு. சுரட்சக பாரிகத்தார் சுரட்சக பாரிகத்தார்
பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க உலகத்தின் பாவிகள் மோட்சம் சேர அவர் கண்ணில் விட்டாரல்லோ உலகத்தின் பாவிகள் மோட்சம் சேர அவர் கண்ணில் விட்டாரல்லோ ஜீவாற்றில் தாகம் தீர்ப்பதற்காய் வரட்டும் ஜீவாற்றில் தாகம் தீர்ப்பதற்காய் வரட்டும் கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்கப்பட்ட பாவிகள் ஆண்டவரை உயர்த்துவோம் என்னுடைய சாவமைக்கு மனஸ்தாபமுடி வந்தபோது பாகியம் என்னுடைய சாவமைக்கு மனஸ்தாபமுடி வந்தபோது தன்னாவியினால் என்னுள்ளம் திருப்பரிசுத்தார் தன்னாவியினால் என்னுள்ளம் திருப்பரிசுத்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க இந்த பாவிகளுக்கு ரட்சகனாம் அவன் சத்திய கர்த்தரல்லோ இந்த பாவிகளுக்கும் ரட்சகனாம் அவன் சத்திய கர்த்தரல்லோ பாவத்தை வெறுத்து காத்தருளி நம்பு மோட்சத்தில் சேர்ப்பாரே பாவத்தை வெறுத்து காத்தருளி நம்பு மோட்சத்தில் சேர்ப்பாரே கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி இந்த பாக்கியம் தந்தை சுருக்கள் பதினான் என்ன கொடுக்க வேண்டும் இந்த பாக்கியம் தந்தை சுருக்கள் பதினான் என்ன கொடுக்க வேண்டும் சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவோம் சக்தியோடு அவர் நாமத்தை என்று வாழ்த்தி புகழ்ந்திடுவோம் கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இது சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இது சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இது சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இது சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க 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 இது சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க கொடும் பாவி என்னை ரட்சிக்க ரட்சிக்க இது சிரசில் அவர் முள்முடி தரித்தார் கொடும் பாவி என்னை ரட்சிக்க இந்த உலகத்தை பார்த்தால் When we see this world, அது ரொம்ப அழகா தான் இருக்கிறது. it is appearing to be ஒரு beautiful. மனுஷனுடைய ஐம்புலன்களை வசீகரிக்க எத்தனையோ காரியங்கள் உண்டு. There are so many things to entice the five senses of man. ஆனால் அதுதான் உளையான சேறு சாக்கடை என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says that is the miry clay, that is the gutter. அது மாயை, அது வஞ்சகம். It is the deception and it is vanity. ஆனால் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்தை பார்த்தால், But when we see the place that where we are seated, உலகத்தாரின் பார்வையில் இது சேரா இருக்கலாம்.
But in the eyes of the world, this might appear as a mighty clay. ஆனால் இதுதான் பரலோகம். But this is only is a heaven. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். God has opened our eyes. பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். God has given us the fellowship of the அவருடைய saints of God. சமூகத்தை தந்திருக்கிறார். He has given us His presence. ஆகவே ஆண்டவரை நன்றினால் நிரம்பி ஆராதிப்போமாக. So let us fill with gratitude and let us worship the Lord. இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இந்த பாக்கியம் தந்த இயேசுவுக்கு பதில் நான் என்ன கொடுக்க வேண்டும்? என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை பூர்ண சக்தியோடு உயர்த்துவோம். பூர்ண ரட்சிப்பை கண்டவரை உயர்த்துவோம். அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். என் பூர்ண சக்தியோடு அவர் நாமத்தை என்றும் வாழ்த்தி புகழ்ந்திடுவேன். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் என்றால், Perhaps if at all we have not been saved, இன்றைக்கு கடையில் வருகிற லேட்டஸ்ட் Dress-ஐ போட்டு we might be wearing the latest dress in the shop. லேட்டஸ்ட் காரை வாங்கி, We have bought the latest cars. லேட்டஸ்ட் நகை அணிந்து, We have adorned us with latest jewels. லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு பழகி, We might move as latest friends. லேட்டஸ்ட் இடங்களுக்கு சென்று We'll go to latest places. பழைய நரகத்திற்குள்ள போய் ஐயோ 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 என்று நித்திய காலமாய் புலம்பிக் கொண்டிருந்திருப்போம். We might be lamenting in the hell for eternity in the old hell, saying, "Oh, woe unto us." ஆனால் அது மாயை என்று காணும்படியாக கர்த்தர் நம்மை பிரகாசிப்பித்தார். But God has enlightened us so that we might see that as vanity. கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து இந்த எளிமையில் ஒரு அழகுண்டு என்று அவர் நமக்கு வெளிப்பாடை தந்திருக்கிறார். The Lord has opened our eyes and gave us a revelation that there is beauty in this simplicity. ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை நம்முடைய மனதில் பூசி நம்முடைய அழுக்கான அந்த கெட்டுப்போன மனதை மாற்றி விட்டார். He has shed His blood and He has smeared His blood upon us and He has changed that marred heart from us. மற்றவர்களால் பார்க்க முடியாத ஒரு அழகை இந்த இடத்தில் பார்க்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். The Lord has opened our eyes so that we might see the beauty that others cannot see here in this place. இதனால் நன்றியோடு 50 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So with a grateful heart we are going to offer 50 நாம் praises. பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள். We are blessed and we are most privileged. நாம் கழுவப்பட்டவர்கள், மாற்றப்பட்டவர்கள். We are washed and we have been changed. உளையான சேற்றிலிருந்து தூக்கப்பட்டு கன்மலையாகிய அவர் மேல் நிறுத்தப்பட்டவர்கள். We have been lifted up from the mighty clay and we have been set upon the rock that is high on him. இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இயேசு வந்தார் என்னை கண்டார் ஜீவனீந்தார் விட்டு வந்தார் இயேசு வந்தார் என்னை கண்டார் ஜீவனீந்தார் விட்டு கொண்டார் இயேசு ரட்சகர், இயேசு வைத்தியர், இயேசு ராஜாவாய் வேதம் வருவார். இயேசு ரட்சகர், இயேசு வைத்தியர். எல்லா பிள்ளைகள் பாடுங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு வந்தார், இயேசு வந்தார் என்னை கண்டார் ஜீவனீந்தார். நன்றி அப்பா. என்னை கண்டார் ஜீவனீந்தார் விட்டு கொண்டார். இயேசு வந்தார் 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 என்னை கண்டார் ஜீவனீந்தார் விட்டு கொண்டார். My child, my child,
What is this that you're again and again you're hurting me? நீ மீண்டும் மீண்டும் என்னை புண்படுத்துவது என்ன? What is that you're again and again hurting me? நான் அல்லவா உனக்காக கரிசனை கொண்டிருக்கிறேன். It is not I who have so much of concern toward you. நீ உலகத்தின் பின்பாக செல்வது என்ன? What is that you are going back after the world? உலகத்தின் இன்பம் அது மாயை. All the pleasures of the world are vanity. உலகத்தின் அன்பு அது மாயை. The love of this world, it is vanity. நானே உன்னை மெய்யாகவே நேசித்தேன். It is I who have loved you truly. இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். Still I'm loving you. என்னுடைய அன்பு அன்றி வேறொன்று மெய்யானதல்ல. Except my love, there is no other true love. என்னை பின்பற்றி வருவாயா? Will you follow me? என்னை பின்பற்றி வருவாயா? Will you follow me? என்னுடைய சிலுவையை சுமப்பாயா? Will you carry my cross? நானே உன்னை நடத்துவேன். It is I who will lead you. உனக்கு தேவையான கிருபையை தந்து நானே உன்னை நடத்துவேன். I will give the sufficient grace to you and I will lead you. நீ என்னை மாத்திரம் சார்ந்து கொள். Depend and only upon me. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.